மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தடையா இருந்த திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு. இனிமே எங்க ஆதரவோட தான் அங்க ஆட்சி நடக்கிறதுனால ஈஸியா நாங்க அதை கட்டுவோம்னு சொல்லி கர்நாடகாவோட டெபியூட்டி சிஎம் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த மேகதாது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, காவிரி ரிவர் கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்கு வருது இல்லையா, இதுல கர்நாடகா அவங்க சைட்ல ஒரு ரிசர்வாயர் கட்டி அந்த ரிசர்வாயர்ல இருந்து தண்ணி எடுத்து ட்ரிங்கிங் காண்டியும் ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ண போறதா முன் வச்ச ப்ராஜெக்ட் தான் இந்த மேகதாது ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க. இது 2013 ஜெயலலிதா அவர்கள் ஃபர்ஸ்ட் கர்நாடகா சொன்னப்போவே அப்போஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து தொடர்ந்து இந்த வரைக்குமே அப்போசிஷன் வச்சுட்டு தான் இருக்கும் நம்ம சைட்ல இருந்து. இது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா, முதல் நம்ம வந்துட்டு அந்த காவேரியோட ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கனால கீழே நம்ம இருக்கோம், மேல கர்நாடகா இருக்கு. ஸோ எங்கிட்ட கேட்காம நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்ற அத்தாரிட்டியில இவங்க வந்து அப்போசிஷன் வச்சுட்டு இருந்தாங்க. பட் 2025 நவம்பர்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நீங்க இத ரிஜெக்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதை அபிஷியலா ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா CWMA காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் CWRC காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி இவங்க 2 பேரு தான் இதை அப்போஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாதுன்னு சொல்லலாமே தவிர்த்து நீங்க வரக்கூடாது அப்படின்னு போன நவம்பர்ல சொல்லிட்டாங்க. எப்போ DMK பவர்ல இருக்கப்போ. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ரிவைஸ்ட் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPRன்னு சொல்லுவாங்க, அதை வந்து திரும்ப இந்த என்விரான்மெண்டல் கமிட்டி அண்ட் திஸ் வாட்டர் கமிட்டி கிட்ட சப்மிட் பண்ண போறாங்க. சோ தட் இவங்க இதை அப்ரூவ் ஆச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கான அப்ரூவல்ஸ் இன்னும் நடக்கல. பட் இந்த அப்ரூவல்லாம் வந்துட்டா நம்ம என்ன பண்றது, இது எப்படி அப்போஸ் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்றதுக்காண்டி தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு அப்டேட்ஸ் இதுக்கு அடுத்து வர நாட்கள்ல வரலாம். ஆனா இந்த இன்ஃபுளுசஸ் பரப்புற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட போயிடுச்சு, விஜய் ஃபேவர் பண்ணாரு, காங்கிரஸ் வந்து அதுக்காண்டி தான் விஜய் கூட சேர்ந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபேக் நியூஸ். அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் அப்ரூவலே முடியல. இந்த அப்ரூவல் வரணும், அதுக்கப்புறம் தான் இது என்ன ஆகும்னே தெரியும்.